அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு சிறிய ஊரில் ஹசன் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எப்போதும் தனது ஆசிரியரிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டு இஸ்லாமை பற்றி அறிய ஆர்வமாக இருந்தான். ஒரு நாள் அவன் கேட்டான், உஸ்தாத், நான் எங்காவது யாரும் பார்க்காமல் தவறு செய்தால் அதை யாராவது தெரிந்து கொள்வார்களா? அதற்கு ஆசிரியர் புன்னகைத்து கொண்டு சொன்னார், ஹசன், யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை ஒருபோதும் தனியாக வைக்கவில்லை. உன்னுடன் எப்போதும் 2 மலக்குகள் இருக்கின்றனர். அவர்கள் கிராமன் காத்திஃபின் என்பார்கள். ஒருவர் உன் வலப்பக்கத்தில் அமர்ந்து நீ செய்யும் நல்ல காரியங்களை எழுதி கொண்டிருக்கிறார். மற்றொருவர் இடது பக்கத்தில் இருந்து நீ செய்யும் தவறுகளை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் ஒருபோதும் எழுத மறக்க மாட்டார்கள், தவற மாட்டார்கள். ஹசன் ஆச்சரியப்பட்டான். நான் மெதுவாக கிசுகிசுத்தாலும் எழுதுவார்களா என்று கேட்டான். அதற்கு ஆம் ஹசன் என்றார் உஸ்தாத். நீ யோசிப்பதையும் அல்லாஹ் அறிவார். மலக்குகள் அல்லாஹ் கட்டளையிட்டவைகளை மட்டும் எழுதுவார்கள். அந்த இரவு ஹசன் தூங்கச் செல்லும் போது நினைத்தான், இன்று நான் ஒரு மூதாட்டிக்கு தண்ணீர் சுமக்க உதவினேன். அது வலப்பக்க மலக்குகள் எழுதியிருப்பார். ஆனால் அம்மாவிடம் நான் பொய் சொன்னேன். அது இடது பக்கத்து மலக்குகள் எழுதியிருப்பார்கள். அந்த எண்ணம் அவனை பயமுறுத்தியது. அடுத்த நாள் முதல் ஹசன் தவறு செய்ய போகும்போது உடனே தன்னை தடுத்து கொண்டான். இதை செய்தால் இடப்பக்க மலக்குகள் எழுதுவார்கள், நான் நல்ல காரியம்தான் செய்ய வேண்டும். அவன் நண்பர்களுக்கு உதவினான். அல்லாவை நினைத்தான். அவனுக்கு தோன்றியது, வலப்பக்க மலக்குகள் அதிகமாக எழுதி கொண்டிருப்பார்கள் என்று. ஆண்டுகள் சென்றன. ஹசன் நல்ல மனிதனாக வளர்ந்தான். மக்கள் அவனிடம் கேட்டார்கள், நீ எப்போதும் இவ்வளவு கவனமாக நல்ல காரியங்களை செய்வதற்கு என்ன காரணம்? அதற்கு அவன் புன்னகையுடன் சொன்னான், ஏனெனில் என்னுடன் எப்போதும் இருக்கும் 2 மலக்குகளை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. அவர்களை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் எழுதுகிறார்கள். நாளைய கியாமத் நாளில் என் புத்தகம் நற்காரியங்களாக நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார்கள். கிராமன் காத்திஃபின் மலக்குகள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள். வலப்பக்கத்து மலக்குகள் நன்மைகளை எழுதுவார்கள். இடது பக்கத்து மலக்குகள் தவறுகளை எழுதுவார்கள். கியாமத் நாளில் அந்த புத்தகம் நமக்கு கையில் அளிக்கப்படும். ஆகவே மனிதர்கள் பார்க்கிறார்களா இல்லையா என்பதை விட அல்லாஹ் மற்றும் மலக்குகள் பார்க்கிறார்கள் என்பதை நினைத்து நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.